எவ்வளவு அருக்கு சத்தங்க வாவல. யோ மாமா, என்னையா காலங்காத்தாலேயே ஏதோ மாப்பிள்ள மாதிரி கிளம்பி நின்னுட்டு அருகேக்கு இருக்குங்கிற? என்னையா என்ன வேணும் உனக்கு? அது ஒண்ணு இல்ல இருக்கா, நீ கையில இருந்த காசெல்லாம் நம்ம நோமிக்கே செலவா போச்சு. நம்ம ஊர்ல ஒரு கந்துக்காரன் புதுசா வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். நீ பார்த்து சொன்னீங்கன்னா ஒரு 10,000 வாங்கி இந்த மாசத்தையே ஓட்டி முடிச்சிடலாம். யோ கூறுகட்ட குப்பா, நீ பாட்டுக்கு வாரத்துல 7 நாளைக்குமே 7 கந்து வாங்கி வைக்கிற. அவ விடிஞ்சு விடியறதுக்கு முன்னாடி வீட்டு வாசல்ல வந்து அருகே அருன்னு கத்துறானுங்க. என்னமோ பொண்டாட்டியை கூப்பிடுற மாதிரி. அர்க்காணி அப்படி சொல்லாத. இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு 10,000 வாங்கி கொடு. நம்ம சின்ன புள்ளியூர் முனியப்பன் கோயில்ல ஒரு பணியார கடையை ஆரம்பிக்கலாம். அதை அப்படியே டெவலப் பண்ணி நம்ம மாட்டாஸ்பத்திரியில ஒரு இட்லி கடையை ஆரம்பிக்கலாம். அதையும் அப்படியே டெவலப் பண்ணி என் பொண்டாட்டி அர்க்காணி பேர்ல பெரிய ஹோட்டலா ஆரம்பிச்சிருவோம். கிளிப்ப இப்படிதான் தள்ளு வண்டி கடை வைக்கிறேன்னு சொல்லி கந்துக்கு பணம் வாங்கினேன். பொறி கடை வைக்கிறேன்னு சொல்லி கந்துக்கு பணம் வாங்கினேன். சாலனா கடை வைக்கிறேன்னு சொல்லி கந்துக்கு பணம் வாங்கினேன். சில்லி கடை வைக்கிறேன்னு சொல்லி கந்துக்கு பணம் வாங்கினேன். விறகு கடை வைக்கிறேன்னு சொல்லி கந்துக்கு பணம் வாங்கினேன். இப்போ நீ எல்லா கடையும் வச்சு தூக்கி நிறுத்திட்ட. இனிமே பணியார கடை ஒண்ணுதான் பாக்கி. ஏண்டா மானங்கட்டவனே, அப்படிதானே? அப்படி சொல்லாத பிள்ளை. போன மாசம் வரைக்கும் நம்ம 2 பேருக்கு 7 சனி நடந்துட்டு இருந்துச்சு. அதனால நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா இன்னையில இருந்து நம்ம 2 பேருக்கும் சுக்கிர திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா என்ன செஞ்சாலும் சூப்பரா இருக்கும்.